எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போது ஆகஸ்ட் 1 இன்னைக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் 2க்காக. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில், பேமெண்ட் டீட்டெயிலாம் வந்து எப்படி பே பண்ணணுங்கிற டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். சரி, இப்போது 31 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகளை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேச மாநிலம். CMS-02 செயற்கைக்கோளானது எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, LVM-03M5. MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தில்லி. பாரத் மாலா திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2015ஆம் ஆண்டு. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டமானது எந்த சமூகத்தினரிடையே செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, SC மற்றும் ST. சிறுவர்கள் யூடியூப் பயன்படுத்துவதை எந்த நாடு தடை செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆஸ்திரேலியா. சமீபத்தில் எந்த நாடு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரி விதித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் டேஷ் அளவுகளாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 8.8 அளவுகளாக. புத்தரின் புனித புப்ராஹ்வா நினைவு சின்னங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 127 ஆண்டுகளுக்கு பிறகு. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2014ஆம் ஆண்டு. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் நிலையான விவசாய தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, MS சுவாமிநாதன். ஸோ இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய MS சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நிலையான விவசாய தினமாக அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா மகாராஷ்டிரா மாநில அரசு தான் அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால இனிமே MS சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 7ஆம் தேதி, எத்தனாம் தேதி? ஆகஸ்ட் 7ஆம் தேதி நிலையான விவசாய தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பிறந்திருப்பாரு. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து MS சுவாமிநாதனுடைய 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை தில்லியில் செலிப்ரேட் பண்ண போவதா சொல்லி பார்த்துருப்போம். எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் 7லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் தில்லியில் நடக்க போகுது. ஸோ அதுக்கிடையில் இப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதியை நிலையான விவசாய தினமாக அறிவிச்சிருக்காங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி மூலமாக கோதுமை அரிசி உற்பத்தி அதிகரிச்சதுல இவர் முக்கிய பங்களிப்பு ஆற்றியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இவருடைய பிறந்தநாள் நிலையான விவசாய தினமாக அறிவிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநில அரசு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேளாண் பல்கலைக்கழகங்கள்லையும் டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் உயிரி மகிழ்ச்சி ஆராய்ச்சி மையங்களானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மையங்கள் எதில் கவனம் செலுத்தும் அப்படின்னா நிலையான விவசாயம், அப்புறம் காலநிலை தகவமைப்பு தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, ஃபுட் சேஃப்டி, இதெல்லாம் தான் இந்த மையமானது கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். திருக்குறள் வாரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ் வார விழாவாக பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும், மே 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ் வார விழாவானது செலிப்ரேட் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஸோ பாரதிதாசன் அவர்கள் எப்போ பிறந்தார்னா 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி. அடுத்து தமிழ் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் மருந்தக தினமாக மார்ச் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அரசமைப்பு படுகொலை தினமாக ஜூன் 25ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2017ஆம் ஆண்டு தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம் இது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஏன்னா இப்போ கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிறரை சார்ந்து இருக்க மாதிரி இருக்கும், அவங்க ஒர்க்குக்கும் போக முடியாது. ஸோ பிறரை சார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய குழந்தைகளை அவங்களே பார்த்துக்கிற வகையில் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில் தான் இந்த ஸ்கீம்ங்கிறது தொடங்கியிருக்காங்க. ஸோ இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இது இந்திரா காந்தி மாத்ருத்வா சஹ்யோக் யோஜனா, இந்திரா காந்தி மாத்ருத்வா சஹ்யோக் யோஜனா அப்படிங்கிற பேரில் 2010 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2017ஆம் ஆண்டு தான் இதோட பேரை வந்து மாத்துறாங்க. என்னவா மாத்துறாங்க? பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2017 நேம் சேஞ்ச் பண்றாங்க. இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா அந்த பெண்ணுடைய வயது, கர்ப்பிணி பெண்கள் தான் பயன்பெறலாம். ஆனா 19 வயதுக்கு மேல இருக்கவங்க தான் இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெற முடியும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19 வயதான கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு பெண்கள் தான் இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. ஸோ முதல் குழந்தை பிறப்புக்கு 5000 ரூபாய். இப்போது செகண்ட் டைம் குழந்தை பிறகுது அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருந்தால் தான் 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது தடவை கர்ப்பமாக இருந்து பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் அது 6000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்னால பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தில் 4 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் தாய்மார்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19,000 கோடிக்கும் அதிகமான நிதி உதவியானது நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்களை சேர்ந்த பணியாளர்கள் அப்புறம் ஆஷா பணியாளர்கள்ட்ட அவங்க தொடர்பு கொண்டு இந்த ஸ்கீம்ல இணைஞ்சுக்கலாம். ஸோ இதில் அங்கன்வாடி பணியாளர்கள் சரி, அது என்ன ஆஷா பணியாளர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஷா அப்படின்னா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அதாவது அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்கள் தான் இந்த ஆஷா பணியாளர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சுகாதார சம்பந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவாங்க, ஒரு அத்தியாவசியமான மருந்து பொருட்களை வந்து கொடுப்பாங்க, சுகாதார சேவைகளை வழங்குவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் வழங்குறது, கர்ப்ப காலத்தில் பராமரிப்புகள் வழங்குறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பராமரிப்பு வழங்குறது, சுகாதாரம் சம்பந்தமான விழிப்புணர்வு, இந்த நோய்னா இதெல்லாம் பண்ணணும், இந்த உங்களுக்கு நீரிழிவு நோய்க்குன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து வழங்குறாங்க. அடுத்து சுகாதார திட்டமிடல்ல பங்கேற்கிறது, சுகாதார சேவைகளை அணுகிறதுல மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை வந்து களையிறது, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த ஆசா பணியாளர்கள் வந்து மேற்கொள்றாங்க. ஸோ சுகாதார அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையே வந்து ஒரு பாலம், பிரிட்ஜ் மாதிரி இவங்க ஆசா பணியாளர்கள் வந்து செயல்படுறாங்க. அடுத்து 3வது கேள்வி, சமீபத்தில் ஏவப்பட்ட PRSS-1 செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். ஸோ இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா PRSS-1 அப்படிங்கிற ஒரு தொலையுணர்வு செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க சீனாவுடைய உதவியோட. ஸோ சீனாவுடைய ராக்கெட் மூலமாக தான் பாகிஸ்தானுடைய PRSS-1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் லான்ச் பண்ணியிருக்காங்க, தொலையுணர்வு செயற்கைக்கோள். ஸோ இது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைஜோ 1A அப்படிங்கிற சீனாவுடைய ராக்கெட் மூலமா சீனால சிச்சுவான் மாகாணத்துல சிச்சாங் செயற்கைக்கோள் ஏவுதளத்துல இதுதான் இந்த சேட்டலைட் PRSS-1 அப்படிங்கிற சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த PRSS அப்படின்னா பாகிஸ்தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 1, பாகிஸ்தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 1 அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்த 4வது கேள்வி, G7 நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கூறிய முதல் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். ஸோ G7 அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், குரூப் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதில் 7 வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் G7. ஸோ அதில் இந்த G7ல இருக்கக்கூடிய நாடுகளில் முதன்முறையாக பிரான்ஸ் நாடு தான் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது பாலஸ்தீனத்துடைய ஒரு பகுதியான காசால தான் ஹமாஸ் மீது இஸ்ரேல் வந்து போர் தொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், இந்த போரை வந்து நிப்பாட்டணுங்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்க போவதாக சமீபத்தில் தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். பிரான்ஸ் நாடு வந்து தனி நாடு அங்கீகாரம் வழங்குவதாக அறிவிச்சிருப்பாங்க. பிரான்ஸை தொடர்ந்து அதே G7ல இருக்கக்கூடிய இன்னொரு நாடான பிரிட்டனும் அங்கீகாரம் வழங்குவதாக தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ
கனடா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வழங்க போவதாக G7ல இருக்கக்கூடிய கனடாவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ G7ல ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் தான் வந்து அங்கீகாரம் வழங்குவதாக அறிவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியா உட்பட 140 நாடுகள் வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து இப்போ பிரான்ஸு, பிரிட்டன், கனடாலாம் தனி நாடு அங்கீகாரம் வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. G7ல 7 நாடுகள் சொல்லி பார்த்தோம். என்னென்ன நாடுகள் அப்படின்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அப்புறம் பிரிட்டன், அமெரிக்கா, வளர்ச்சி அடைந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. உங்களுக்கான கொஸ்டின், G7 இருக்கு இல்லையா, G7க்கு இந்த வருஷம் எந்த நாடு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு? இந்த வருஷத்துக்கான G7 உடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 5வது கேள்வி, எந்த நாட்டை சேர்ந்த வர்த்தக வாகன தயாரிப்பு நிறுவனமான இவேகோவை டாடா நிறுவனம் கையகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இத்தாலி. ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு கார் நிறுவனம் தான் இவேகோ. இப்போ இந்த இவேகோ நிறுவனத்தை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கையகப்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனமான இத்தாலி நாட்டை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனமான இவேகோ அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து டாடா மோட்டார்ஸ் கையகப்படுத்துறாங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னா 380 கோடியில் இந்த ஒப்பந்தமானது 380 கோடி யூரோ, அதாவது இந்திய மதிப்புல 38,240 கோடியில் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி 2007 ஆங்கிலோ டச் நிறுவனமான கோரஸ் குழுமத்தை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் $1,200 கோடி கையகப்படுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அதிகமான ஒரு அமௌண்ட்ல வந்து ஒரு நிறுவனத்தை டாடா குழுமம் கையகப்படுத்தினது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இப்போ இவேகோ, இத்தாலி நாட்டை சேர்ந்த இவேகோ அப்படிங்கிற வாகன தயாரிப்பு நிறுவனத்தை கையகப்படுத்த போறாங்க. 6வது கேள்வி, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் எத்தனை முகாம்கள் நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1256 முகாம்கள் வந்து நடத்த போறாங்க. ஸோ மருத்துவ பரிசோதனைகள்லாம் இந்த முகாம்கள்ல வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 1256 ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில இந்த முகாம்களானது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 1256 முகாம்கள். ஸோ இந்த ஸ்கீம், அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையினால தான் செயல்படுத்தப்பட இருக்கு. இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க. எங்கே அப்படின்னா சென்னை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி, சென்னை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளியில தான் நாளைக்கு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்க போறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ண போறாங்க? மருத்துவ முகாம்கள் அமைக்க போறாங்க. 1256 முகாம்கள், அதாவது ஒரு வட்டாரத்துக்கு 3 முகாம் அப்படின்னு சொல்லி 388 வட்டாரத்துல 1164 முகாம்கள், அதோட சேர்த்து ஒரு மண்டலத்துக்கு 1 முகாம்னு சொல்லி பெருநகர சென்னை மாநகராட்சியில 15 முகாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1256 முகாம்கள் மொத்தமா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அமைக்க போறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில 9 to 4 o'clock பார்த்தீங்கன்னா 4 PM வரைக்கும் இந்த முகாமானது நடத்தப்படும். அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உயர் ரத்த அழுத்த பரிசோதனை, நெக்ஸ்ட் வந்து நீரிழிவு நோய்க்கான பரிசோதனை, அடுத்து ரத்த அணுக்களோட எண்ணிக்கை, சிறுநீரக செயல்பாடு, கண், காது, மூக்கு, தொண்டை, அப்புறம் பல், இது போன்ற அப்புறம் பரிசோதனைகள் மேற்கொள்வாங்க. புற்றுநோய் பரிசோதனை, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அடுத்து நிறையா கேன்சர் இருக்கு இல்லையா, அது தொடர்பாகலாம் பரிசோதனை மேற்கொள்வாங்க. ஏன்னா பரிசோதனை செஞ்சாதான் ஒரு நோய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சாதான் அதுக்கான ஒரு மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த முகாம்கள். அடுத்த 7வது கேள்வி, உணவு அமைதிக்கான சர்வதேச விருது யாருடைய பெயரில் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, MS சுவாமிநாதன். ஸோ MS சுவாமிநாதன் அவர்கள் பிறந்த நாளையொட்டி 100ஆண்டு விழாவானது இப்போ தில்லியில தொடங்க போறாங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக MS சுவாமிநாதன் அவர்கள் பேரில் உணவு மற்றும் அமைதிக்கான சர்வதேச விருதானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 7லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த 100ஆண்டு விழா நடக்க போது அது பிரதமர் மோடி தான் தொடங்கி வைக்க போறாங்க. அந்த விழாவில் தான் இவர் MS சுவாமிநாதன் அவர்கள் பேரில் உணவு மற்றும் வேளாண்கான விருதானது வழங்க போறாங்க. உணவு மற்றும் அமைதிக்கான சர்வதேச விருது. சரியா?
ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு விழாவுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆண்டு முழுவதும் பசுமை புரட்சி, உயிரி அடிப்படையில் மகிழ்ச்சிக்கான பாதை, இயற்கையோடு இயைந்த நல்வாழ்வு அப்படிங்கிற கருப்பொருளை தான் நடத்த போறாங்க. ஸோ இதுல இவருடைய பெயர்ல விருது மட்டும் இல்லாம தபால் தலை, அப்புறம் 1000 ரூபாய் நாணயத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க மத்திய அரசு. ஸோ இப்போ விருது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விருதுக்கு பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 25,000 அமெரிக்க டாலர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விருதை யார் வழங்குறா அப்படின்னா, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனமும் உலக அறிவியல் அகாதமியும் இணைஞ்சுதான் MS சுவாமிநாதன் அவர்கள் பேர்ல இந்த உணவு மற்றும் அமைதிக்கான விருதை வந்து வழங்க போறாங்க. 8வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 75 நீதிபதிகள். ஸோ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட ஒரு 75 நீதிபதிகள் வரைக்கும் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக தெலுங்கானாவை சேர்ந்த வினோத் குமார் வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ கொலீஜியம் தான் வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க இவரை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து குடியரசுத் தலைவர் நியமிச்சுட்டாங்க. இப்போ பதவி பிரமாணம் மேற்கொண்டிருக்காங்க. யார் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MS ஸ்ரீவாஸ்தவா தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தமாக எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, தலைமை நீதிபதி உட்பட 75 பேர் இருக்கலாம். இப்போ இவரோட சேர்த்து இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்காருலே அவரோட சேர்த்து 56 நீதிபதிகள் இருக்காங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 34 நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் உட்பட ஒரு 34 நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம். 9வது கேள்வி, கிசான் சம்பதா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2017ஆம் ஆண்டு. 2017 தான் இந்த கிசான் சம்பதா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்கானது? கிசான் அப்படின்னு சொன்னாலே ஃபார்மர், அதாவது விவசாயின்னு அர்த்தம். ஸோ அப்போ விவசாயம் சம்பந்தமான ஒரு ஸ்கீம் தான். ஸோ அதாவது இப்போ விளைபொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த விளைபொருட்களை வந்து இப்போ விளைவிக்கப்படுற இடத்துல இருந்து நம்ம என்ன கொண்டு போவோம், சந்தை இடத்துக்கு கொண்டு போவோம், இல்லைன்னா கிடங்குகளுக்கு கொண்டு போவோம். பழங்கள் இருக்கு அப்படின்னா அதை பதப்படுத்தணும், அதை வந்து பழுக்க வைக்கணும், சில பொருட்களை வந்து பதப்படுத்தணும். இந்த மாதிரியான தேவைகளுக்கு இப்போ விளைபொருட்களை அடுத்து நம்ம சங்கிலி, விநியோக சங்கிலிகளுக்கு பதப்படுத்தணும், அதுக்கு அடுத்து போய் விற்பனை செய்யணும். இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து அதுக்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அரசினா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிடங்குகள் அமைக்கணும், பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கான இடம் இருக்கணும், உணவு ஆய்வகங்கள் இருக்கணும். இதெல்லாம் அமைக்கிறதுக்காக தான், இந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த கிசான் சம்பதா யோஜனா அப்படிங்கிறது 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ PMKSY அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவும் கேட்கலாம், அல்லது பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா அப்படின்னு கேட்கலாம். இதில் சம்பதா அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஸ்கீம் ஃபார் அக்ரோ மேரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபில் ஃபார்ம். இந்த சம்பதா அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். இதை வந்து எப்போ மத்திய அமைச்சரவை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க, ஒப்புதல் அளிச்சாங்க இந்த ஸ்கீமுக்குனா 2017ஆம் ஆண்டு மே மாதம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வேளாண் துறையில் திறன்மிக்க விநியோக சங்கிலி மேலாண்மை. ஸோ அதாவது உற்பத்தி செய்கிறாங்க, அதை பதப்படுத்தணும், அதை ஒரு ஸ்டோர் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை சந்தைக்கு கொண்டு போகணும். அதுக்கான விநியோக சங்கிலி மேலாண்மையோட நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 4600 கோடி தான் இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா அப்படின்னு கேட்கலாம், அல்லது பிரதமரின் விவசாய நவீன உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னு தமிழ்லையும் கேட்கலாம். சரியா, இந்த ஸ்கீமுக்கு இந்த நிதியாண்டில் 4600 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. இப்போ கூடுதலாக இந்த ஸ்கீமுக்கு 1920 கோடி ஒதுக்கீடு செய்யறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 6520 கோடி வரும். ஸோ அப்போ மொத்தமாக இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6250 கோடியாக நிதி உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கூடுதல் நிதி அப்படிங்கிறது என்னன்னா, பல்பொருள் பதப்படுத்துதல் ஆலை அமைக்கிறது, உணவு ஆய்வகங்கள் அமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்னக்கெல்லாம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுக்கு 500 கோடின்னு சொல்லிட்டு 2000 கோடியை மானியமாக வழங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து பிரதமரின் உத்வேக திட்டம், அதாவது கதி சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நாட்டுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் 2021 இந்த ஸ்கீமை தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் 6 மாநிலங்களில் 11,169 கோடியில் ரயில்வே பன் வழித்தட திட்டத்தை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க கதி சக்தி திட்டத்தில். 10வது கேள்வி, உலக தாய்ப்பால் வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ
ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை. ஸோ ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் தான் இந்த உலக தாய்ப்பால் வாரம், வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஸோ இந்த தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது எந்த அமைப்புனால தொடங்கப்பட்டது அப்படின்னா WABA அப்படிங்கிற தாய்ப்பால் உலக கூட்டணி, அப்புறம் உலக சுகாதார நிறுவனமான WHO, அப்புறம் UNICEF இணைஞ்சு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உலக தாய்ப்பால் வாரத்தை. சரி, நெக்ஸ்ட் இன்றைய தினமான ஆகஸ்ட் 1ல வேற என்ன தினம்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா உலகளாவிய வலை தினம், அதாவது வேர்ல்டு வைடு வெப் டே செலிப்ரேட் பண்றோம். அதாவது வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிற WWW யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் பிரிட்டிஷ் கணினி விஞ்ஞானி. 1989ஆம் ஆண்டு தான் இந்த உலகளாவிய வலையான WWW வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து உலக நுரையீரல் புற்றுநோய் தினமும் இதே ஆகஸ்ட் 1ல தான் செலிப்ரேட் பண்றோம். அந்த நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக. தேசிய காகித தினம், நேஷனல் பேப்பர் டே அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கைவினை காகித ஆலையானது அமைக்கப்பட்ட தினம் தான் ஆகஸ்ட் 1. அதை தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். பேப்பர் டேல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆகஸ்ட் 1 தேதி நம்ம தேசிய காகித தினமாக செலிப்ரேட் பண்றோம். 11வது கேள்வி, இந்திய வனப்பகுதிகள் குறித்த 2023ஆம் ஆண்டு ஆய்வறிக்கையின்படி வனப்பகுதி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் % உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 21.76%. ஸோ அதாவது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு, நம்ம இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பில் வனப்பகுதி எவ்வளோ % இருக்குன்னா 21.76% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2023ஆம் ஆண்டுக்கான இந்திய வன ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. சரி, எவ்வளவுக்கு அந்த வனப்பகுதி இருக்குது? இப்போ நம்ம பெர்சன்டேஜில் பார்த்தோம். நம்ம இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் வனப்பகுதி எவ்வளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,15,342.61 சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வனப்பகுதியானது கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பரப்பளவுக்கு. அது வந்து மொத்த பரப்பளவில் எவ்வளோ % அப்படின்னா 21.76%. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோவுக்கு இருக்கணும் அப்படின்னா 33% வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2019ஓட ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டு நம்ம நாட்டுடைய வனப்பகுதி அப்படிங்கிறது எவ்வளவுக்கு கூடி இருக்குன்னா 3093.61 சதுர கிலோமீட்டர் கூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவா இருக்கு? 7,15,342. அது 2019ஓட ஒப்பிடும்போது 3093 சதுர கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வனப்பகுதி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 12வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியான எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 30 நாட்கள். ஸோ குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அறிவிச்ச ஒரு 30 நாட்களுக்குள்ள அந்த எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும். இப்போ நம்ம துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவர் பதவிக்காலம் முடியறதுக்கு 2 வருஷம் இருந்த நிலையில அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு. ஸோ அப்படி துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே அந்த எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும். ஆர்டிகல் 66 சப்கிளாஸ் 1ல் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி ஒற்றை மாற்று வாக்கு மூலமா ரகசிய வாக்கெடுப்பு மூலமா நடத்தப்படுது. இதுல பாத்தீங்கன்னா எம்பிக்கள் தான் ஓட் பண்றாங்க. ஸோ வேட்பாளருடைய பெயருக்கு எதிரே அவங்களுடைய விருப்ப தேர்வை வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப தேர்வை அவங்க குறிக்க முடியும். நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 68 உட்பிரிவு 2 படி என்ன சொல்றாங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க உயிரிழக்கிறதுனாலையோ இல்லைன்னா பதவியை ராஜினாமா செய்யறதுனாலையோ அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுறதுனாலையோ அவங்க முழு பதவி காலமான 5 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடி அவங்க பதவியிலேருந்து காலியாகுது அந்த இடம் அப்படின்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் புதிய துணை குடியரசுத் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுங்கிறது விரைவாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 68 சப்கிளாஸ் 2 வந்து குறிப்பிடுது. அடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து 35 வயது பூர்த்தி செஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான அந்த தகுதிகள் எல்லாமே அவங்க பெற்றிருக்கணும். ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு பதவியில் அவர் இருக்கக்கூடாது. அடுத்து அந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் 391 வாக்குகளை பெற்றால் தான் அவங்க வந்து வெற்றி பெற முடியும், அடுத்த துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அப்படி புதுசாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருப்பாங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சாலும் அடுத்த புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் அவர் அந்த பதவியில் தொடரலாம். ஸோ அதுக்கு அரசியலமைப்பில் அனுமதி இருக்கு.
நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். தென்னிந்திய பகுதிகளுக்கான புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்த உலகளாவிய வளர்ச்சியில இந்தியாவுடைய பங்களிப்புங்கிறது 60% இருக்கு. உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. வெளிநாட்டுல 18.8 லட்சம் இந்திய மாணவர்கள் கல்வி பெறுவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மியான்மர்ல பாத்தீங்கன்னா 4.5 வருஷத்துக்கு அப்புறமா அறிவிச்சிருந்த அவசர நிலையை இப்போ திரும்ப பெறுவதாக அந்த நாட்டு ராணுவமானது இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேசிய அவசர நிலை இருந்தது. நெக்ஸ்ட் ஈரானோட வர்த்தகம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்தியாவை சேர்ந்த ஒரு 6 நிறுவனங்களுக்கு அமெரிக்கா இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அதாவது கான்ஜென் பாலிமர்ஸ், அப்புறம் அல்கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு 6 நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் 500 ரூபி. ஆகஸ்ட் 9 சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இயர் ஆகஸ்ட் 1லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை 31 வரைக்கும் 1 இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான ஃபீஸ் 600 ரூபி. ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் நிலையான விவசாய தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் MS சுவாமிநாதன். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2017ஆம் ஆண்டு. சமீபத்தில் ஏவப்பட்ட PRSS-1 செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். G7 நாடுகளில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கூறிய முதல் நாடு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். எந்த நாட்டை சேர்ந்த வர்த்தக வாகன தயாரிப்பு நிறுவனமான இவேகோ நிறுவனத்தை டாடா நிறுவனம் கையகப்படுத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் எத்தனை முகாம்கள் நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1256 முகாம்கள். உணவு அமைதிக்கான சர்வதேச விருது யாருடைய பெயரில் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி MS சுவாமிநாதன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி 75 நீதிபதிகள். கிசான் சம்பதா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2017ஆம் ஆண்டு. உலக தாய்ப்பால் வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை. இந்திய வனப்பகுதிகள் குறித்த 2023ஆம் ஆண்டு ஆய்வறிக்கையின்படி வனப்பகுதி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆன்சர் 21.76%. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியான எத்தனை நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 30 நாட்கள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.